ஹலோ ஹாய் மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மஞ்சுமா. இன்றைக்கி எங்கே இருக்கோம்? என்னடா இது ஒரே துணி கடையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது துணி கடை இல்லைங்க, நம்ம டிமார்ட் தான். அந்த அளவுக்கு பெட்ஷீட்டு எல்லாத்தையும் கொட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு நம்ம கிளாத் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தலகாணி உரை, பெட்ஷீட்டு, ஸ்க்ரீனு அப்படியே மக்கள் போட்டு கலரி திருப்பி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பராக தரமாக குவாலிட்டியாக அதிரடி விலை குறைவாக இருக்குது. ஸோ இதுக்கு கூட சம்மர் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு ரொம்ப குறைவாக இருந்ததுங்க. 49 ரூபாய்க்குலாம் சூப்பராக அந்த நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவல் இருந்தது. நம்ம பெட்ஷீட்லாம் அந்த அளவுக்குங்க பியூர் காட்டன்லேயுமே இருக்குது, பிளெண்டட்லேயுமே இருக்குது உங்களுக்கு வித் பில்லோ கவர்ஸோட. இப்போ வாங்க இந்த பக்கம் போயிடலாம். இந்த பக்கம் போனோன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் தாங்க. அடடடா, ஒரே கிண்ணங்க தாங்க. இந்த டிமார்ட்டை கண்டுபிடிச்சதுலேருந்து வீடு ஃபுல்லாக கிண்ணமாக தான் இருக்குது. கிண்ணம், கடாயி, குக்கர் இதே தாங்க இருக்குது. இப்போ என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தவா ஒன்று வாங்க போகிறேன். ஒரே டபுள் மைண்டடாக இருந்ததுங்க. நான்ஸ்டிக்கில் வாங்கலாமா இல்லை இரும்புலையே வாங்கிடலாமா அப்படின்ட்டு. நான்ஸ்டிக்கில் வாங்கினா எனக்கு என்னமோ தெரிலங்க, நம்ம நார்மலாக அந்த நான் உட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஆனாலுமே எனக்கு அது புள்ளியே ஆகிட்டு நான் மறுபடியும் வந்து இரும்பு கடாய்க்கு தான், இரும்பு தவாக்கு வந்துடுவேன். ஸோ அதனால் இந்த வாட்டி நல்லா ஸ்ட்ராங்காக கைப்பிடி வச்ச இரும்பு தவாவே வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடாயெல்லாம் பாருங்களேன், அட்டகாசமாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், 249 ரூபாய் கடாய் 179 ரூபாய்க்கு சூப்பரான ஒரு கடாய்ங்க. நல்லா வெயிட்டு குவாலிட்டியாக இருந்து நான் ஒன்று வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த கடாய் நான் வாங்கியிருந்தேன். இதில் தொக்குலாம் வச்சா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க, சீரியஸாகவே. அதுவும் முட்டை தொக்குலாம் வச்சா ஆஹா அப்படி சாப்பிடணும் அந்தளவுக்கு இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே நம்ம ஐட்டம் வந்துருச்சு. வாங்க இப்போ இதில் நான் என்ன தவா வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு நான்ஸ்டிக் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நான் வந்திருந்தேங்க. ஆனால் நான்ஸ்டிக்கில் விலை குறைவாக எல்லாமே சூப்பராக இருக்குது. க்ரீன் செஃப்லேயே ரொம்ப பிராண்டட்லேயே ரொம்ப கம்மியாக வெறும் 329 ரூபாய்க்குலாம் இருக்குங்க க்ரீன் செஃப்பில். இது எல்லாமே ரொம்ப லைஃப் வரும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படிப்பட்டது வாங்கினாலுமே அது என்னமோ தெரியல, எனக்கு லைஃப் வர மாட்டேங்குது. நமக்கு எப்போவுமே இரும்பு தவா தாங்க, இரும்பு கடாயி இதெல்லாம் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு தெரியுது. ஸோ இப்போ நானுமே வந்து இதில் கைப்பிடி வச்சா மாதிரி ஒன்று தேடிட்டே இருந்தேங்க. இப்போ 2 பக்கம் கைப்பிடி பிடிச்சி தூக்குற மாதிரி எனக்கு தோசைக்கல் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம நார்மலாக நம்ம இதில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியே வாங்கலான்னு பார்த்துருந்தேன். கிடச்சிருச்சு. இதோ கீழே இருக்குது பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தோசையுமே சூப்பராக வருது. ஃபிஷ் ஃப்ரை பண்ண ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு தவா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிமார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த தவாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதாவது இரும்பு மாதிரியுமே அது நல்லா வெயிட்டாக இருக்குங்க. ஆனால் தோசைலாம் ஊற்றுனா அந்த அளவுக்கு சூப்பராக மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்கல் வாங்கணுன்றவங்க. இது ஃபுல்லாகவே நான்ஸ்டிக் தாங்க. நான்ஸ்டிக்கில் என்னப்பா இப்படி அடுக்கி வச்சுருக்கீங்க வித்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொன்றுத்துக்குமே வாரண்டி கார்டோடு கொடுக்குறாங்கங்க. அதுதான் இங்கே பெரிய ஹைலைட்டு. ஸோ இப்போ நம்ம பாட்டு போய் ஒன்று எடுத்துகிட்டு வந்துருவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு இதில் ஃபுல்லாக வாரண்டி கார்டோடு கொடுக்குறாங்க. 6 மந்த் 1 இயர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. விலையுமே அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்குமே ஒவ்வொரு விலை ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டிசைனாக இருக்குங்க. தோசைக்கல்லில் என்னடா டிசைன் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு டிசைன் இருக்குது. இது எல்லாமே ஃப்ரை பேன் இங்கே சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த மாடல் கல் பாருங்கங்க, இந்த நிதி குக்கூராஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கல் பாருங்கள். சுற்றி வந்து அந்த கார்னர்ஸ் வந்து ஓப்பன் டைப்லேயே இருக்குது. ஸோ பேனுமே எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நடுவில் இருக்கிறது நிதி பிராண்டில் பேன் நல்லா இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து அடுத்தது இந்த பேன் வாங்கணும் அப்படின்ட்டு தாங்க. ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் ஒவ்வொன்றா நான் வந்து சூஸ் பண்ணிட்டு வருவேன். ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம இது வாங்கியிருக்கோம், நெக்ஸ்ட் டைம் வந்து இது வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தாங்க போவேன். எது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டும் போவோம் நம்ம. இப்போ இது ஃபுல்லாக இங்கே பாருங்களேன், என்னடா இங்கே பேன் ஒரே கடல் மாதிரி வச்சுருக்காங்க, திருவிழா ஏதாதடா அப்படின்ற மாதிரியே நமக்கு தோணுச்சு. அந்தளவுக்கு தோசைக்கல், பேனு, ஃப்ரை பேன் எல்லாமே வச்சுருக்காங்க. பிராண்டட்லேயே இருக்குங்க. உங்களுக்கு லோக்கல் வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு எல்லாமே 150லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட்டு. பட் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் இங்கே நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. லேடிஸுங்க ஃபுல்லாக வந்தால் இந்த கிச்சன் ஐட்டம்ஸ், பாத்திரம் அப்படின்லாம் இந்த கடாயி இது பக்கம் வந்துடுறாங்கங்க. எங்கே போனாலுமே நமக்கு இந்த பிராண்டு விடவே மாட்டேங்குது நிதி. ஸோ கண்டிப்பாக நான் அதில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஃப்ரை பேன் எடுப்போம் இந்த டைம் போகும்போது. இப்போ நான் தோசைக்கல் இரும்பில் புடி வச்ச மாதிரி தோசைக்கல் வாங்கியிருக்கேங்க. சூப்பராக இருந்தது.
650 சொல்லியிருந்தாங்கங்க. அதில் 650 போட்டிருந்தாங்க பில்லு. பட் நல்லா இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த ரேட்டுக்கு இந்த தோல்லாம் பிரிஞ்சு வராமல் அந்த ஒரு மாதிரி அந்த இரும்பெல்லாம் உறிஞ்சிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. லாஸ்ட் டைம்லாம் அந்த மாதிரி இரும்புலாம் நல்லா வெயிட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட்டாக இருக்கா அடிகனமாக இருக்கான்னு தான் பார்ப்போமே கண்டி அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க மாட்டோம். இது பாருங்களேன், ஹஸ்பண்ட் இது தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே இருக்குது பாருங்கள் இதெல்லாம். பட் எனக்கு வந்து வாங்கினா இரும்பு கல் தாண்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே போயிட்டு இருந்தேன் நான். நல்லா இருந்தது. ஓம் பாரத் இங்கே பாருங்களேன், இது நல்லா இருக்குது. பிரபாஷ் பார்த்துருந்தேன், இது நல்லா இருந்தது. ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருந்தேன். நானும் உங்களை மாதிரி தாங்க அங்கே போய் நின்றுக்கிட்டு இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு ஒரே நமக்கு எது பார்த்தாலும் வாங்கலான்னு தோணுது. அது என்ன எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா இல்லை எல்லாருக்குமே இந்த பிரச்சனையா? இது பார்க்குறேங்க, இதை தூக்கி கையில் வச்சுட்டு இருப்பேன். ஆனால் பக்கத்து இதுக்கு போனோடனே அங்கே இது நல்லா இருக்கே இதை வச்சுருவோமா அப்படின்னு தோணும். ரெண்டுத்துக்கும் விலை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். அட பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி எடுத்துருவோம். இங்கே பாருங்களேன், இதுதான் சொன்னேன், இது நல்லா இருக்கு பாருங்களேன். 329 இது நல்லா இருக்கு. பட் நம்ம வாங்கியிருந்ததுக்கு தானே நம்ம ரிவ்யூ சொல்ல முடியும். அதனால நான் இரும்பு தவா தாங்க பொடி வச்சு வாங்கியிருந்தேன். அதுதான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, வெயிட்டு நல்லா இருக்கு. ஸோ நமக்கு அந்த கை பிடிக்கிற இடம் வந்து ஹீட் ஆகலை. ஸோ அது ஒரு மெயின் விஷயம். இந்த க்ரீன் செஃப்பில் வந்து பாருங்களேன், 329 ரூபாய்க்கு இது நல்லாயிருக்கு. இது பிராண்டட் தான், இதுக்கு வாரண்டியோடு கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணது இங்கே பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இதுதான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு புடி வச்சா மாதிரி தான் வாங்கினா டியூப் லைட்டு தாண்டா வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புடி வச்சது தாண்டா வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தேன்னா பாருங்களேன். சரி நீ ஒத்த காலில் நிற்காத, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு அவரும் என்னை சமாதானப்படுத்தி வாங்கினா இது மட்டும்தான் வாங்குவோமா? கிடையாதுங்க, ஒன்று வாங்க போய் நிறைய வாங்கிட்டு வந்தேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க. நம்மளோட இந்த டிமார்ட் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல நினச்சிருந்தேன். இப்போ எல்லா டிமார்ட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ், அதாவது ஆட்கள் எடுக்கிறாங்கங்க. ஸோ மறக்காமல் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 10th 12th டிகிரி எது முடிச்சிருந்தாலும் டிமார்ட்டில் அதுக்கேற்ற சம்பளத்தோடு உங்களுக்கு வேலை ரெடியாக இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன டிமார்ட் இருந்தாலும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பார்ட் டைம் முக்கியமான விஷயங்க, பார்ட் டைமாகவும் இருக்குது ஃபுல் டைமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது செங்கல்பட்டு டிமார்ட்ங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிமார்ட் தான். ஸோ நீங்கள் நியர்பை செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிமார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் உங்களுக்காக அந்த டிமார்ட்டில் என்ன மாதிரியான ஜாப்ஸ் போது எவ்வளோ சேலரியில் இருக்குது அப்படி டைமிங் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேங்க. பாத்திரங்களோட லவ்வர்ஸ் அப்படின்னா மறக்காமல் டிமார்ட்க்கு ஓடி போயிட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான அழகான பாத்திரங்கள் எல்லாத்தையும் வாங்கி உங்கள் வீட்டை ரொம்ப அழகாக்கலாம் மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இங்கே பாருங்களேன், இந்த கிண்ணம் பாருங்களேன், எப்பா வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே பல கிண்ணங்க வருதுப்பா அப்படிங்கிற மாதிரி 199க்கு 3 பீஸுங்க. நல்லா இருக்குல்ல, ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருந்தது. 199க்கு தான், அவ்வளோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பருங்க. ஸோ நம்மளும் ஒரு வழியாக தவாவை எடுத்தாச்சு, இரும்பு தவாவை எடுத்துகிட்டு இப்போ நம்மளும் வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிற மக்களே. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பபாய். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கீழே காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மக்களே. தேங்க்யூ பபாய்.